ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இதுதான் பாறை மீன். சரியா, இந்த மீன் தான் பாறை மீன். பாறை இல்லை பாறை. சரியா, இன்னைக்கு குளச்சல் ஹார்பரில் போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏலம் பிடிச்சி தான் எடுத்துகிட்டு வந்தது. 1200 ரூபா இந்த ஒரு பெரிய மீனும். எப்போ 4 கிலோ இருக்குது கிட்டத்தட்ட. கரெக்டாக 4 கிலோ, நிறத்தை பார்த்தா 4 கிலோ மீன். இன்னைக்கு நம்ம பொரிச்ச முட்டை சேனலில் இந்த மீனை தான் கறி வைக்கிறோம், பொரிக்கிறோம், ஒரு செம்ம சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம். இது வரைக்கும் கொஞ்ச நாள் ஆச்சு வீடியோ போட்டு, இன்னைக்கு திரும்ப போடுறோம் மீன் வீடியோ. பாருங்கள், கன்னியாகுமரிக்காரன் எவ்வளோ ஸ்டைலாக கறி வைப்பான், எவ்வளோ ஸ்டைலாக பொரிப்பான்னு இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. எனவே தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பிடிச்சிருந்தா வீடியோ பாருங்கள், கடைசி வரையும் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸை முன்னாடி ஷேர் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்குள்ள கத்தி சீரியா இல்லை நம்மள்ட்ட. ஏதோ வீட்டில் இருக்கிறத வச்சு தான் கட் பண்ணுறோம். கஷ்டமாக தான் இருக்கும். பரவாயில்ல, நின்றுச்சு. இது வாங்கி தந்தாச்சுல்ல. ஓகே, இந்த ஒரு பாதியை தான் இன்னைக்கு சமையலில் பண்ண போகிறோம். மீதி வீட்டுக்கு நாளைக்கு. இந்த எக்யூப்மெண்ட்டு பேர் தான் அருவாமனை. இப்படி தான் மீன் அரைக்கிறது இதில் வச்சு. நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி அம்மியில் அரைக்கிறதாங்க டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் பார்த்துக்கோங்க. தேங்காய், சின்ன உள்ளி, வெளுத்துள்ளி, கொஞ்சம் இஞ்சி. ஓகேவா? இதெல்லாம் நல்லா அழகாக அம்மியில் அரைக்கும் போது அது தனி டேஸ்ட்டில் வரும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இதுக்கு பேர் தான் சீரகம். இதுதான் நல்ல மிளகு. இதை நீ அழகாக அரைச்சி எடுத்துட்டேன்னா எல்லாம் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அரைச்சி கொஞ்சம் நேரம் இதை நல்லா அரைஞ்சோன்னா மல்லிப்பொடி, மிளகு பொடியெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் புளியும் சேர்த்து அரைச்சிக்குவோங்க. புளி தண்ணி ஊற்றினா கூட பிரச்சனை இல்லை, நம்ம புளியை சேர்த்து அரைச்சிக்கிறோம். ஓகேவா? அதனால் அம்மி அரைக்கிறதுலாம் ஒரு தனி கலை. எனக்கு தெரியாது. அம்மி வீடியோ பார்க்குறதுல யாருக்காவது அம்மி அரைக்கிறது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இது எனக்கு அம்மா தான் அரைச்சி தராங்க. இந்த காலத்தில் யாருக்கு அம்மியில் அரைக்க தெரியும்? எல்லாம் மிக்சி. பாருங்க, கன்னியாகுமரியில் இப்படி தான் நாங்கள் மீன் கறி வைப்போம். இது முருங்கைக்காய் தெரியும் இல்லை? வம்ப முருங்கைக்காயகம், தக்காளி, அப்புறம் உள்ள பச்சை மிளகுல என்ன கடை பாருங்கள். இதெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கோம். அப்படியே சைடில் கிழங்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. கிழங்கு நான் தப்பாக நினச்சிட்டாங்க, நம்ம சாப்பிடக்கூடிய கிழங்கு தான். இதெல்லாம் மண்டத்தில் வந்து ஒரு ஆன்டி டென்ட் வாங்கிட்டு வந்த கிழங்கு, நல்ல கிழங்குது. இதுதான் எங்கள் ஊர் பேட்டை. நாயோட பேர் பேட்டை. எங்கே இருந்தாலும் நாங்கள் சமைக்கிற டைமுக்கு கரெக்டாக வந்துடும். பேட்டை இங்கே பாரு, பேட்டை டே பேட்டை. அவமானப்பட்டதாடா பாரு, பார்த்தீங்களா? கூப்பிட்டோன்னு திரும்ப போகிறான். பேட்டை நல்ல பேட்டை, நல்ல ஒரு செல்லு ஒளி உள்ள மாதிரி பயிராகும். பேட்டை ஓடியும் பார்த்தீங்களா? ஓடி வந்துட்டு பேட்டை பேட்டை பாரு, கேமரா பாரு பேட்டை. டேய் டே மந்த போச்சு, இங்கே பாருல. அது ஓடுது, அது வெக்கப்படுது போல இருக்குது. சரி பார்ப்போம். அவன் கரெக்டாக எங்கே இருந்தாலும் சமையல் டைமில் கரெக்டாக வந்துடும். ஆசான் பங்குது எனக்கு நல்ல பய, நல்ல பாசம் உள்ள பய. அவன் கேமராவில் மூஞ்ச காட்ட அவன் மட்டியாக இருக்கு, நான் ஒழிச்சிருக்கேன். இருக்கட்டு. சரி, நம்ம சமையலை மீனை கழுவியாச்சு, பாறையை கழுவியாச்சு. பாதியை பிரித்து பொரிச்ச வச்சோன்னா பாதியை கறியை. இது என்ன மறுமோனாகும் அவனை மூஞ்ச ஒன்று. எப்படி ஸ்டைலாக இருக்கான் பார்த்தே இல்லை? சிரிப்பு வருது அவனுக்கு. இவனுக்கு பெண்ணு பார்த்துட்ருக்கேன் கல்யாணத்துக்கு. எதாவது உண்டங்கி இதில் கமெண்ட் பண்ணுங்க. பிஇ படிச்சிருக்கான் பையன், நல்ல பையன். 25,000 ட்ராண்டத்தில் வேலை செய்யேன். என்ன வேலை? என்ன வேலை அங்கே ஹோட்டலில் மாவாட்டிய வேலை அவனுக்கு. போதுமா? இவ்வளோ கறி வச்சா போதும்ல? கறி வச்சு நிறைய வை. கீரை பொரிச்சு வச்சுட்டு இது மாதிரி நிறைய வச்சிருக்கேன்.
அப்போ இவ்வளோ குறிப்பாக இவ்வளோ கறி மாவாட்டி கொடுப்பான் ஹோட்டலில். முள்ளெல்லாம் கறி முள்ளெல்லாம் கறியில் போடு. சும்மா வீட்டில் தேடி பாரு. வீட்டில் கிடையாது, சும்மா வேலை இல்லை. குனிஞ்சு போடலாம். குறுக்கணும் பெரிய பீஸில் பொரிக்கும். என்ன ஒரு முள்ள கடை எங்க நாடு தண்ணி உயருது மொத்தம். கறி வச்சு எவனை தின்ன மாட்டான், பொரிச்சதான் எடுத்து தின்னு நிற்பானோ. உனக்கு கறி வச்ச வேண்டாம்னா நீ அமைதியாரு. அரைச்சி வச்ச அரைப்பூ கூடுதல் தானே. இப்போ போட்டுருக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். மற்ற எடுத்துட்டு வந்தியெல்லாம் லைட்ரு அது அதுவும் மறக்காது. தண்ணி எடு. இதோ ரெடி ஆகிவிட்டது பொரிச்சது. இதோ சும்மா பொரிக்கலாம். ஆஹா, தீப்பொறி கொழுந்து விட்டு எரியுது. சும்மா எரியுதுல்ல. தூக்கி வை பானையை தூக்கி வை. நீ பானி வைல என்ன புஸ்குன்னு அணைஞ்சிடுச்சு. கொஞ்சம் சரு இலைகளை கரிஞ்சு காஞ்ச இலைகளை போடுங்க. அரை மணி நேரம் அடுப்பில் தூக்கி வச்சா போதுங்க. பார்த்துட்டே இருங்க. எப்படி எரியுது தடாலடி. இந்த நமக்கு இந்த மீன் கறி வச்சது ஒரு ஈஸியான வேலைங்க. அரை பரிச்சை மட்டும் வேறங்க. பாருங்க பொங்கி வந்து நிற்குது. ஓஹோ, எப்படி கட்டாது. அம்மியில் அரைச்சி ஆட்டி வச்ச கேர மீன். இது என்ன மீன்? பாறை மீன் பட்டையை கலப்ப போகுது இன்னைக்கு. வா, இதோ மீன் கறி பொங்கி கலைந்து விட்டது, கொதித்து கொண்டிருக்கிறது. அப்படியே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா பொரிச்சக்கு சட்டியை தூக்கி வச்சிருக்கு. இனி அடியில் தீய வைக்கிறோம், மேலே மீனை வைக்கிறோம். இங்கே நம்ம கறியலை பொரியலை அப்படியே ரெடி ஆயிட்டு வந்துருக்குமா. கொதிக்கிறத பாருங்க. கிழங்கு வேகவில்லை, வெள்ளையாக இருக்கு. இங்க பாரு கண்ணா, பொரிச்ச மீன், பாறை மீன் சட்டிக்கு மேல பொரியும். அப்படியே இது மீன் கறி, கறியில் பொரியற கிழங்கு வரிசையில் இருக்கு. அருமையா நிறைய ஒயிந்து வந்தாலும் சூப்பராக இருக்கு. வந்துருவில்லா. பொரிச்ச மீன் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஓகே, நமக்கு மீன் கறியும் கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. பொரிச்ச மீன் ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடியானோடனே நல்லா இலையை போடுறோம், கிழங்க தட்டுறோம், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு பயங்கர சாப்பாடு. ஓகே, கரண்டி எடுத்துட்டு வந்தேன்ல கறி. பொரிச்ச மீன் எடுத்துட்டோம். ஆம்புள்ள நீ என்ன
இவனை அப்படியா உன வீடியோ கட்ட பண்ணி ஆனால் நீ என்ன அப்படின்னு அப்படி சரி வேணாம் உள்ளவங்க எடுத்து பழகி தருங்க வேணாம் இல்லை தட்டு டே அது அது வேணாம் வரும். ஓகே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ நல்லா வரேன்னு. ரொம்ப அருமையாக இருக்குது. மீடியமாக தான் இருக்குது. பரவாயில்ல. முருங்கை மட்டும் கொஞ்சம் முத்திடுச்சு. மற்றபடி எல்லாம் டேஸ்ட்டு நான் பக்கா. பின்ன கறியில் கொஞ்சம் உப்பு கூட இருந்தோம்னா நல்லா இருந்துருக்கு. ஏன்னா கலங்குலையும் கொஞ்சம் உப்பு பிடிக்காத மாதிரி இருக்குது. இப்படி சூப்பர். ஓய் வா. கண்டிப்பாக வீடியோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி பாறை மீனுனா இன்னும் ஒரு நாள் கேரை மீன். கேரை மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஒரு நாள் காத்திருக்கோம் உங்களுக்காக. ஓகே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பார்த்தீங்களா 4 பேர் இருந்து இது என் மருமகன் இப்போ தான் வந்தான், என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன். செம்ம டேஸ்ட்டு. ஓ ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாறை மீனை கறி வச்சு பொரிச்சு அந்த சம்பவங்கள் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு கேராங்கிற ஒரு மீன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மீனை இதே மாதிரி பொரிக்கிறோம், கறி வைக்கிறோம். அந்த வீடியோ உங்களுக்காக போடுறோம். அந்த வீடியோ பார்க்கணுன்னா இப்போ வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று கிளிக் பண்ணி அந்த பெல் ஒன்று தொங்கிட்டு இருக்கான் சைடில், உங்கள் பெல்லில் அந்த அதுக்கு பக்கத்தில் அதை ஒன்று கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.